Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம print culture and modern world chapterல next topic பார்க்கலாம். அது என்னன்னா print and the poor people. ஓகேங்களா, போன வீடியோவில் வந்து print and the women பார்த்தோமா. print வந்துட்டு எப்படி விமனோட லைஃப்பில் வந்துட்டு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, எப்படிலாம் அது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தோம்ல. இப்போ இந்த வீடியோவில் வந்து புவர் பீப்புளில் வந்துட்டு எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுச்சு, அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, புவர் அப்படின்ட்டு பார்த்தோம்னாலே உங்களுக்கு வந்துட்டு பேசிக் நெசசிட்டிஸே வந்துட்டு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் யார் வந்து புக்ஸ் வாங்கி படிப்பா? ஸோ வாங்கி படிக்க முடியாது. ஸோ வந்துட்டு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சீப்பாக ரொம்ப சீப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸ் எல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுவும் மெட்ராஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் ரோட்ஸ், அதாவது ரோடாக போயிட்டு விற்கிறாங்க. ஓகேங்களா, ரோட்டில், அதாவது ரோட்டு கடை அந்த மாதிரி இதில், அதாவது நடைபாதை கடை அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கடையிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க ரொம்ப சீப் ரேட்டுக்கு. ஸோ இதனால் வந்துட்டு புவர் பீப்புள்னால் வந்துட்டு இது வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுது, வாங்கிக்க முடியுது. ஓகேங்களா, அப்புறம் என்னென்னா பப்ளிக் லைப்ரரிஸும் வந்துட்டு 20th செஞ்சுரியில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. பப்ளிக் லைப்ரரிஸ் இருந்துச்சுன்னா போயிட்டு புக்ஸ் நம்ம போயிட்டு கடன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் ரிட்டர்ன் பண்ணலாம்ல. ஸோ அந்த பப்ளிக் லைப்ரரிஸில் வந்துட்டு 20th செஞ்சுரியிலேருந்து புவர் பீப்புளும் போய் புக்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லைப்ரரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே வந்துட்டு எங்கே இருந்துச்சுன்னா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்துச்சு. அப்புறம் ப்ராஸ்பரஸ் வில்லேஜஸ், அதாவது நல்ல ஒரு வசதியான வில்லேஜஸ், அந்த மாதிரி வில்லேஜஸில் வந்துட்டு இந்த புக்ஸ் இருந்துச்சு. சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் வந்துட்டு இந்த லைப்ரரிஸ் வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ரிச் பேட்ரன்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு நல்ல ரிச்சான பீப்புளாக இருக்கிறவங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஏரியாவில் வந்து நம்ம லைப்ரரி செட் பண்ணோம்னா, லைப்ரரி வந்துட்டு ஒரு ஏரியாவில் அவங்க பில்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரெஸ்டீஜ், டிக்னிட்டி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல லைப்ரரி வந்து கட்டினோம்னா அந்த இடத்துல அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இடையில நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி கெத்தாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ரிச் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, பீப்புள் வந்துட்டு நிறையா விஷயங்கள் பற்றி எழுதுகிறாங்க. அதாவது போன வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தேன், அதாவது என்னென்னா விமன் வந்துட்டு அவங்களோட டிஸ்கிரிமினேஷன், அவங்க வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இது எல்லாத்தையும் பற்றி எழுதியிருந்தாங்கன்னு. ஸோ அதே மாதிரி என்னென்னா வந்துட்டு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றியும் எழுதுகிறாங்க. அதாவது ஜாதி வன்கொடுமைகள் இதை பற்றியும் என்ன பண்ணுறாங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன எழுதுகிறாருன்னா லோ காஸ்ட் ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணவர். ஓகேங்களா, அதாவது பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்க, அதாவது எஸ்சி எஸ்டி இந்த இதை தான் வந்துட்டு லோ கிளாஸ் ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவர். அதாவது தலித் மூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணார். ஓகேங்களா, மராத்தாவில் இவர் என்னென்னா வந்துட்டு இன்ஜஸ்டிஸ் ஆஃப் தி காஸ்ட் சிஸ்டம்மை பற்றி வந்துட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அது என்னென்னா குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. அதாவது ஜாதி வன்கொடுமைகளை பற்றி வந்துட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காரு இவர், இந்த ஜோதிபா பூலே. எந்த இயர்லனா வந்துட்டு 1871 குலாம்கிரி அப்படிங்கிற புக் வந்துட்டு எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அப்புறம் 20th செஞ்சுரியில் 2 பேர் வராங்க முக்கியமாக. ஒன்று யாருன்னா பிஆர் அம்பேத்கர், அவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து இவி ராமசாமி நாயக்கர். ஓகேங்களா, அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவி ராமசாமி நாயக்கர், அதாவது பெரியார்னு சொல்லுவோம்ல, அவர் வந்துட்டு என்னென்னா மெட்ராஸ் நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் கூட வந்துட்டு காஸ்ட் பற்றி நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க, நிறையா போராடி இருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த தலித்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி போராடி இருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு மெஜாரிட்டியாக வந்துட்டு என்னென்னா எழுத படிக்க தெரியாது. ஓகேங்களா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு எழுத படிக்க தெரியும், ஆனால் மெஜாரிட்டி வந்துட்டு எல்லோரும் வந்து படிப்பறிவு இல்லை, ஆனால் எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ காசி பாபா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கர் வந்துட்டு மில் ஒர்க்கர் வந்து கான்பூரை சேர்ந்த ஒரு மில் ஒர்க்கர் வந்துட்டு ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அது என்னென்னா சோட்டியார் படேகா சவால் அப்படின்னு எழுதியிருக்காரு. 1938 எழுதியிருக்காரு. அது என்னென்னா காஸ்ட் அண்ட் தி கிளாஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த புக்கோட டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா, அனதர் கான்பூர் மில் ஒர்க்கர் வந்து ஒரு போம் எழுதியிருக்காரு. அது என்னன்னா சுதர்ஷன் சக்கர் அப்படிங்கிறது. அது எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணி எழுதினார்னா 1935 ஸ்டார்ட் பண்ணி 1955 எழுதி முடிச்சிருக்காரு. ஓகேங்களா,
அந்த புக்ஸை வந்துட்டு என்னென்னா கலெக்ஷன், அதாவது ஒரு கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது என்னென்னா சச்சி கவிதாயன் அப்படின்ட்டு ஒரு கலெக்ஷனில் வந்துட்டு மொத்தமாக சேர்த்து அந்த புக்கை வந்துட்டு சுதர்ஷன் சக்கர் அப்படிங்கிற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு என்னென்னா பிரிண்ட் அண்ட் தி சென்சார்ஷிப். இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க நினச்சபடி என்னென்னத்தையோ பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. மக்கள் வந்து அவங்க மனசில் என்ன படுதோ அதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கொலனியல் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சும்மா விடுவானா? தன்னை பற்றி வந்துட்டு என்னென்னமோ மக்கள் பேசினாலும் அவன் வாட்டுக்கு வாயை மூடிட்டு இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். ஓகேங்களா. அதுக்கு எதிர்த்து ஏதாவது பேசுவான். சென்சார்ஷிப்னால் வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்துட்டு அப்போஸ் பண்ணி எதுவும் வந்துட்டு பேசக்கூடாது. ஓகேங்களா. சப்போஸ் அப்படி பேசுனா என்ன ஆகிடும்னா, அவங்கள வந்துட்டு எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் வந்துட்டு டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அந்த அஃபீஷியல் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவான், போட்டு தள்ளிடுவான். அந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி பண்ணிடுவாங்க. பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்தாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ரூலில். ஓகேங்களா. ஸோ சென்சார்ஷிப் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் பற்றியோ எந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் பற்றியோ தப்பாக பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நடக்கிற விதமாக சொல்கிறது, அதை தாண்டி பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸை புகழ்ந்து பேசினா இவங்களுக்கு தப்பு இல்லை. அதே சமயம் வந்துட்டு புரணி பேசிக்கிட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை புரணி பேசிக்கிட்டு அவங்கள வந்து தப்பாக பேசினா வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறையா நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சென்சார்ஷிப். ஓகேங்களா. பிஃபோர் 1798, அதாவது 1798க்கு முன்னாடி கலானியல் ஸ்டேட், அதாவது நம்ம இந்தியா வந்துட்டு என்னென்னா சென்சார்ஷிப் பற்றி அவ்வளோ கண்டுக்கிறல. ஓகேங்களா. நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு மக்கள் பேசுவாங்களே தவிர அது வந்துட்டு மொத்தமாக பரவாது. இப்போ ஒருத்தன் வந்து இன்னொருத்தர் 2 பேசுவான், எல்லாம் 2-3 பேர்கிட்ட ஒரு கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருப்பான், அவ்வளோதான். மத்தபடி வந்துட்டு மொத்தமாக ஒரு கண்ட்ரியே சேர்ந்து வந்துட்டு இவங்களை அப்போஸ் பண்ணி பேசாது. ஆனால் பிரிண்ட் அப்படிங்கிற இது ஒன்று வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் மேன், அதாவது பிரிட்டிஷ்காரனைங்களை எதிர்த்து வந்துட்டு பிரிண்ட் பண்ணி, அதாவது புக்ஸ் மூலமாகவோ நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகவோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா பிரிண்ட் பண்ணி அவன் வாட்டுக்கு தாறுமாறாக விட்டுட்டு இருக்கான். ஸோ ஒருத்தன் விட இன்னொருத்தன் வந்து அதை வாங்கி படிக்க, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இது நடக்க ஆரம்பிக்கவும் கம்பெனிக்கு வந்துட்டு, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஓகேங்களா. அதாவது கம்பெனி மிஸ்ரோல், அதாவது கம்பெனியில் நடக்கிற கோல்மால்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எழுதி 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 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனி எந்தெந்த கம்பெனி ஆஃபீஸர்ஸை பிடிக்கலையோ அவங்கள பற்றி தப்பாக பிரிண்ட் பண்ணி அனுப்புறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கவும் என்னென்னா இவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல. ஓகேங்களா. ஸோ 1820s வந்துட்டு என்னென்னா கல்கட்டா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா ப்ரெஸ் ஃப்ரீடமை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது சென்சார்ஷிப் அப்படிங்கிற ஒன்று போடுது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பப்ளிஷ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இது பண்ணுது. ஓகேங்களா. ஆனால் கம்பெனி வந்துட்டு நியூஸ் பேப்பர் பிரிண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதுக்கு பிடிக்காம இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறதுனா, கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த ஆஃபீஸர்ஸை வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்களா, புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாமே தாராளமாக வந்துட்டு சப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களை தப்பாக பேசுகிற பிரிண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு சப்ளை ஆகக்கூடாது, இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு முடிவாக இருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா 1835 இங்கிலீஷ் எடிட்டர்ஸ் அண்ட் வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்காரவங்க, அதாவது இந்த நியூஸ் பேப்பர்காரவங்க இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அதாவது எங்களால் அப்படிலாம் வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியாது, அவங்கள புகழ்ந்துலாம் பிரிண்ட் பண்ண முடியாது, எங்கள் இஷ்டத்துக்கு எங்களை வந்து பிரிண்ட் பண்ண நீங்கள் வந்து அனுமதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா. அப்போ அந்த கவர்னர் ஜென்ரல், அப்போ இருந்த கவர்னர் ஜென்ரல் வந்துட்டு ஓகே நாங்கள் அந்த ப்ரெஸ் ராஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறோம், அதாவது மேல் விசாரணை அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தாமஸ் மேக்யூலே அப்படிங்கிற ஒரு லிபரல் கொலோனியல் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இருந்த இயர்லி ஃப்ரீடம், இருந்த ஃப்ரீடம்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாரு. என்னென்னா வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி வந்துட்டு அந்த சென்சார்ஷிப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாரு. ஓகே. யார்? இந்த தாமஸ் மேக்யூலே. ஓகேங்களா. அடுத்து ஆஃப்டர் ரிவோல்ட் ஆஃப் தி 1857, கிரேட் ரிவோல்ட் ஆஃப் தி 1857 அப்படின்ட்டு ஒன்று பார்த்துருப்போம். இதுலனா நேஷ்னலிசம் இன் இந்தியாவில் செகண்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த ரிவால்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா
ஆ இந்த இங்கிலீஷ் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆ இங்கிலீஷ் மேன் வந்துட்டு திருப்பி என்ன பண்றாங்கன்னா, அந்த நேட்டிவ் பிரஸ் அந்த பிரஸ்ஸு அந்த நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு திருப்பி நம்ம வந்துட்டு வேணாம் நிப்பாட்டிருவோம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஆ டிமாண்ட் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு இது வேணாம். இது இந்த பேப்பர் இருக்கிறதுனால மக்களுக்குள்ள அந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு பற்று வருது. நம்மள எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பயந்து அதாவது என்ரேஜ்டு அப்படின்னா பயம். அதாவது பயந்து போன ஃபியர் ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் வந்து இங்கிலீஷ் மேன் வந்து ரொம்பவே பயந்துருப்பாங்க ஓகேங்களா? இங்கிலீஷ்காரங்க ரொம்ப பயந்து போய் இந்த மாதிரி சென்சார்ஷிப்பை வந்து திருப்பி வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க ஓகேங்களா? 1878 வந்து வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று வந்துட்டு உருவாகுது ஓகேங்களா? இந்த ஆக்ட் வந்துட்டு எதோட ஒரு காப்பி அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஐரிஷ் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்ட்டு வந்துட்டு இதோட ஒரு காப்பி தான் வந்துட்டு இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். ஐரிஷ் ப்ரெஸ் ஆக்ட்டுங்கிறது அயர்லாண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் வந்துட்டு ஐரிஷ் ப்ரெஸ் ஆக்ட். அதோட காப்பி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி வந்துட்டு இங்கே இந்தியாவில் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று வந்துட்டு 1878 கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் மூலமா என்னன்னா, ரைட்ஸ் டூ சென்சார் ரிப்போர்ட்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ். ரிப்போர்ட்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸை வந்துட்டு அதாவது நியூஸ் பேப்பரில் இருக்க ஆர்டிகல்ஸை வந்துட்டு சென்சார் பண்ணி இது பண்ணுறாங்க. அதாவது எந்தெந்த இதெல்லாம் வந்துட்டு அஃபீசர்ஸ்க்கு தப்பாக வருதோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு சென்சார் பண்ணிடணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொண்டு வராங்க ஓகேங்களா? டிஸ்பைட் ரெஸ்பிரசிவ் மெஷர்ஸ் அதாவது இவ்வளோ பண்ணியும் இவ்வளோ கவர்மெண்ட் வந்துட்டு அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு சென்சார்ஷிப் போட்டாலும் நேஷ்னலிஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்துட்டு திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நாங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண தான் செய்வோம் ஓகேங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு திருப்பி அவங்க என்ன சொன்னாலும் வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஓகேங்களா? இதுதான் இந்த சாப்டரோட ஃபைனல் வீடியோ, கடைசி வீடியோ. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட கிளாஸ் 10 ஹிஸ்ட்ரியும் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா? அடுத்து நான் வந்துட்டு சிவிக்ஸ் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் போடலான்ட்டு இருக்கேன் ஓகேங்களா? கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.